ஹலோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு 2 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸோடு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு, 2 identical circular loop P and Q, each of radius R and carrying currents I and 2I respectively, are lying in parallel planes such that they have a common axis. The direction of current of both the loops in clockwise as seen from O, which is equidistant from both loops. Find the magnitude of the net magnetic field at the point O. Okay, so first you just try to understand what is the given problem. ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலர் லூப் இருக்குது இல்லைங்களா? 2 சர்க்குலர் லூப் இருக்குது. நம்ம இதுக்கு நேம் கொடுத்துருக்கோம் P and Q. ஸோ 2 சர்க்குலர் லூப் இருக்குது அண்ட் தே ஆர் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2R. ஸோ 2 சர்க்குலர் லூப்புமே 2R டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் ஸோ 2R டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதோட சென்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டரை நீங்கள் ஓன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சென்டர்லேருந்து இந்த P சர்க்குலர் லூப்போட டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த Q அப்படின்ற இந்த சர்க்குலர் லூப்போட டிஸ்டன்ஸையும் நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே 2Rன்னு வரப்போகுது. சரியா? இப்போ ஆல்ரெடி ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா I and 2I. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கிற கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, தட் மீன்ஸ் இந்த கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா P சர்க்குலர் லூப்பில் கரண்ட் I ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதே வந்து Q சர்க்குலர் லூப்பில் 2I ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த 2 சர்க்குலர் லூப்போட ரேடியஸையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, தட் இஸ் R. சரியா? ஸோ இந்த ரேடியஸும் இதுங்க வந்து R தான். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த சென்டர் த 2 சர்க்குலர் loops on either side, they are at a distance of R from each other, as already it is mentioned in the problem that these 2 circular loops are at a distance of 2R. Okay, இப்போ just imagine that observer is standing. ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து ஒரு அப்சர்வர் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஓவில் வந்து ஒரு அப்சர்வர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அப்சர்வர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா இந்த லூப்பில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே நின்று இந்த Q சர்க்குலர் லூப்பை அப்சர்வ் பண்ணும் போதும் அவருக்கு அந்த எப்படி இருக்குது அப்படின்னா சர்க்குலர் லூப்பில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ கரண்ட் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இங்கே BP and BQ வந்து என்ன அப்படின்னா the current which is flowing through the circular loop P, it will develop a magnetic field BP. ஸோ அதோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். சரியா? அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த க்யூவில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கிற கரண்ட்னால டெவலப் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ், ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, நம்ம ஏற்கனவே சர்க்குலர் லூப்போட லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? B is equal to mu naught I R square by 2 of x square plus R square whole power 3/2. ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே R தான். ஸோ அந்த எக்ஸையும் நீங்கள் ஆரால் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ mu naught I R square by 2 of R square plus R square whole power 3/2. ஸோ இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா mu naught I by, ஸோ இங்கே வந்து 4√2 வரும் உங்களுக்கு. 4√2. ஸோ இந்த 4√2 எப்படி வருதுன்னு பாருங்கள். mu naught I R square divided by 2 of 2 R square whole power 3/2ன்னு வரும். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா mu naught I R square divided by 2. இப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா இந்த 2 √2ன்னு கூட எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ √2 R ஆல்ரெடி ஸ்கொயரில் இருக்குது. √2 ஸ்கொயர் பண்ணால் தான் 2 வரும். அப்போ இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்டூ 3/2 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். mu naught I R square divided by 2 into இது வந்து என்ன வரும்? √2 R
ஹோல் பவர் க்யூப்னு வந்துடும். அப்போ க்யூப் வரும்போது நான் இங்கே என்ன எழுதிக்கலான்னா மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2. அப்போ வந்து 2√2ன்னு வருமா? ஸோ 2√2 ஆர் க்யூப்னு வருது. இந்த ஆர் க்யூபும் இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை 4√2 ஆர். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இங்கே இந்த எக்ஸ்ப்ரெஷன் மியூ நாட் ஐ பை 4√2 ஆர். நெக்ஸ்ட் இப்போ இந்த பி க்யூ வெக்டார் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ பி வெக்டார் க்யூ வந்து சிம்பிள், ரொம்ப அதே மாதிரி தான். பட் என்னென்னா கரண்ட் ஐக்கு பதிலாக நம்ம வந்து 2i சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ மியூ நாட் 2i ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஸோ இதே ப்ராசஸ் தான். அப்போ பட் ஆனால் மேலே 2i எக்ஸ்ட்ரா வருது, 2 எக்ஸ்ட்ரா வருது இல்லை கரண்ட்னால. ஸோ மியூ நாட் ஐ பை 2√2 ஆர். ஸோ இங்கே வந்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி வெக்டார் க்யூ மைனஸ் பி வெக்டார் பி. ஸோ பி வெக்டார் க்யூ வந்து என்னது மியூ நாட் ஐ பை 2√2 ஆர் மைனஸ் மியூ நாட் ஐ பை 4√2 ஆர். ஸோ காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மியூ நாட் ஐ பை என்ன இருக்குது 2√2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 2√2 ஆர் வெளியே எடுத்துடணும். ஸோ வந்து உள்ளே 1 மைனஸ் 1/2 இருக்கும். ஸோ தட் இஸ் இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மியூ நாட் ஐ பை 4√2 ஆர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு சால்வ் திஸ். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரு போர்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளான இதை சால்வ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் இந்த டைரக்ஷனை மட்டும் மாற்றி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் லூப்பில் கிளாக் வைஸ், இன்னொரு சர்க்குலர் லூப்பில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு மாற்றி கொடுக்கலாம். பட் எனி ஹவ் யூ ஹாவ் டு சால்வ் திஸ். தேங்க்யூ.